ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீட்டில் நம்ம தோட்டத்தில் பூ அறுவடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் வாங்க பார்க்கலாம். இதுதான் நாட்டு செம்பருத்தி. இங்கே பாருங்கள், கூடி எடுத்து வந்து பிக்கிறதுக்கு வாங்க பிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செடி வேணுன்னா கமெண்ட்ஸில் ஹைபிஸ்கஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று பூ, செகண்ட் பூ, நிறைய பூ பூக்குது, யாருமே பிக்கலை. இன்றைக்கி சாமி கும்பிட்றதுனால பிக்கிறோம். நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. டெய்லி நிறையா பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். 10, 15, 20, 30, 40 பூ கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் டெய்லி பிக்கவே மாட்டோம். இன்றைக்கி 10 பூ வச்சுருக்கு. இப்போ இங்கே இவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் பூ என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லி நான் பிப்பேன், ஆனால் சாமிக்கு வைப்போம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃப்ளவர்ஸ் பிச்சிருக்கீங்களான்னு கமெண்டில் சூப்பரான ஹைபிஸ்கஸ் உங்களுக்கும் வேணும்னா கமெண்டில் ஹைபிஸ்கஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செடிக்கு நம்ம போகலாம். அது ஹைப்ரிட்டான செடி பாருங்கள். இந்த செடியில் இவ்வளோ பூ நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு 10 பூ கிட்ட கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஹைப்ரிட் செடி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹைப்ரிட் செடி பாருங்கள். சரி, இப்போ நான் பிக்கிறேன். எத்தனை பூன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். 1, நான் இனிமேல் நான் கவுண்ட் பண்ண மாட்டேன். பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக பூக்குது, யாருமே பிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதே செடி எங்ககிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகழகாக பூவெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நான் டெய்லியுமே பாருங்கள் பூவெல்லாம் கீழே தான் கொட்டி போய் கிடக்கு. எத்தனை பூ வருது யாரும். இது வந்துட்டு டெய்லி ஒரு 40, 45 இந்த மாதிரி பூ கொடுக்கும். நேற்று வந்துட்டு 35 பூ கொடுத்தது. இன்றைக்கி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கவுண்ட் பண்ணி. நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லணும். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர் பூவெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ரோஸ் செடி ரோஜா இருக்குது. அது இப்போ தான் நாங்கள் வெட்டி விட்டோம். நிறைய பூ கொடுத்துருச்சுங்க, காஞ்சி போயிடுச்சு. அதனால் வெட்டி விட்டு உரம்லாம் போட்டு விட்டோம். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இருங்க காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இந்த செடியில் இருந்தது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிச்சாச்சு.